ஒரு பக்கம் முழுக்க பெற்றோர்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கத்துல பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. சேக்கன் கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கங்க. பாஸ் நல்லா இருக்கீங்களா? அப்பா என்ன வேலை பாக்குறாரு? நம்ம முதல்ல அடிப்படை கேள்விகள்ல இருந்து ஆரம்பிப்போம். எவ்வளவு ஃபீஸ் கட்டுறீங்க? அதை புரட்டுறது எவ்வளவு சிரமமா இருக்கு? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. பெரிய பையன் வந்து +2 படிக்கிறான், சின்னவன் வந்து 8th படிக்கிறான். 2 பிள்ளைங்களுக்கு சேர்ந்து 1 lakh ஆகுதுன்னா நீங்க நண்பங்களடா திருடன். ஒரு வருஷமும் போய் நான் நகையை கொண்டு போய் வைப்பேன். அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் அந்த நகையை மூட்டணும். ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு. இதுதான் நான் ரொட்டேஷனா பண்ணிட்டு இருக்கிறது. என் தலையெழுத்து இதுதானா? என் நிலைமை பாருடா. கிளாஸ் 10th படிக்கிறாங்க என்னோட பையன். 96,000 கட்டுறேன். சரி சரி, அப்புறம் என்னாச்சு? செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இன்னொரு குழந்தை, அவங்களுக்கு 92 கட்டுறேன் நான். என்னடா சொல்ற? என்ன 4000 தான் வித்தியாசமா? சார் சின்ன கிளாஸ்க்கு தான் ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி அதிகமா இருக்கா? இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? குழந்தை வந்து இப்பதான் ப்ரீ-கேஜி ஜாயின் பண்ணிருக்கா. அவளுக்கு வருஷத்துக்கு ஃபீஸ் வந்து 1,20,000 சார். என்ன அது? ஸ்மார்ட் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று வாங்குறாங்க, மிஸ்லேனியஸ் ஃபீஸ்னு ஒன்று வாங்குறாங்க, மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்னு ஒன்று வாங்குறாங்க, புக் ஃபீஸ்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 5,000 ரூபாய் வாங்குறாங்க ப்ரீ-கேஜிக்கு. அதுக்கப்புறம் டேர்ம் 1 ஃபீஸ் ஒரு 20,000 வாங்குறாங்க. இப்படியே ட்ரெயின் மாதிரி சிக்கு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டேர்ம் 2 ஃபீஸ், டேர்ம் 3 ஃபீஸ், இதே 2020 ஆயிருது. மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ரூபாய் வாங்குறாங்க. ஒரு குழந்தைக்கு 1,20,000 ரூபாய். இப்போ நான் என்னோட செகண்ட் டாட்டரை ஜாயின் பண்ணணும் இன்னொரு அடுத்த வருஷத்துல, அதே ப்ரீ-கேஜில. ஸோ எனக்கு இப்போ பயமா இருக்கு, ப்ரீ-கேஜியே ஜாயின் பண்ணலாமா, இதை ஒரு வருஷம் ஸ்கிப் பண்ணிட்டு எல்கேஜி ஜாயின் பண்ணலாமா? அந்த பையன் எனக்கு இருக்கு. என்னோட பையன் 12th படிக்கிறான் சார். ஃபீஸ் வந்து 1,34,000 ரூபாய் வருது சார் +2க்கு. அடங்கொப்பம் தாமரபரணில தலைமுழுக. ஒவ்வொரு தடவையும் அறுவடை ஆன உடனே அந்த பணத்தை போய் கட்டிட்டு வர மாதிரி இருக்கும் சார். 2 பேருக்கு பாத்தீங்கன்னா 45,000 90 வந்துருது. எல்கேஜி நான் நகையை வச்சு கடிச்சிட்டேன். யூகேஜி போனாங்க, அப்பயும் நகையை வச்சு அது மேல எக்ஸ்ட்ரா கடை வாங்கி இப்போ நான் 50,000 வச்சேன்னா அது மேல திருப்பி ஒரு 50,000 வச்சு வாங்கி கட்டிட்டேன். அவனை மன்னிக்க கூடாது, ஒரு துளி கூட அவனை மன்னிக்க கூடாது. அதே மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து டிரைவர் வேலை தான் செய்யறாரு. நான் வீட்டு வாடகை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 8,000 மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 20,000 தான் அவர் சேலரி வாங்குறாரு. ஒரு நாள் அவரை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பேன், எங்க வேலைக்கு போங்க, ஃபீஸ் கட்டணும், வேலைக்கு போங்க. அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன் சார், வேலைக்கு போங்க, அப்பதான் பசங்க படிக்க வைக்க முடியும். அவர் உடம்பு சரியில்லை கூட அவர் திட்டுவேன் நான். அப்போ எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் சார். சரி நம்ம அவருக்கு உடம்பு சரியில்லை, அப்போ கூட நம்ம அந்த மனுஷனை அனுப்புறோமே அப்படின்ற மனசுக்குள்ள ரொம்ப குதித்தே இருக்கும். அந்த பெரிய பையனுக்கு 80,000 டியூஷன் ஃபீஸ் மட்டும். அது இல்லாமல் 10,000 புக் ஃபீஸு, அப்புறமேட்டுக்கு யூனிஃபார்மு, வேனுக்கு. எங்கள் வீட்டில் 20 பவுன் போட்டாங்க எங்கள் அப்பா. எனக்கு எதுவுமே இல்லை இப்போ என்கிட்ட பசங்களுக்காக வைக்கவும் போகவும் வரும். ஒரு மாதிரியா தான் இருக்கும். பழகியாச்சுன்னா சரி. ஒருத்தர் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து 1,49,000. சம்திங் ராங். இன்னொன்று வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட், இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் 1,25,000 கட்டினா போதும்னுட்டு லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி நாங்கள் ஒரு ஆர்டி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இப்போ இந்த வருஷம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டகால்னு 1,40,000 மாற்றிட்டாங்க. ஓ, சொன்னபடி இல்ல இல்ல துரோகம் பண்ணாங்க, நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. நிறைய கதைகள், இதெல்லாம் தமிழகத்துடைய கதைகள். ஏன் இவ்வளவு ஃபீஸ் அதிகமா இருக்கு? குட் क्वेश्चन. எல்லா பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், செகண்ட் இஸ் குவாலிஃபைட் எஜுகேட்டர்ஸ், நெக்ஸ்ட் இஸ் கேர் டேக்கர். அந்த கேர் டேக்கர் இப்போ 10:15:1 டீச்சர். இப்போ 50:1 டீச்சருக்கும் 15:1 டீச்சருக்கும் யூ ஹேவ் அ டிஃபரன்ஸ். இது வேற கன்ஃபியூஸ் ஆகாத ப்ரோ. சிசிடிவி எல்லா பேரண்ட்ஸும் கேக்குறாங்க. சோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல இது எல்லாமே தேவைப்படுது. இன்க்ளூசிவ் எஜுகேஷனா அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பிளஸ் ஸ்டடீஸ் வேணும்ன்றாங்க. தட் இஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். Are you confident? இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா உங்க பள்ளிக்கூடத்துல இருந்து இத்தனை கிலோமீட்டர்ல இருக்கவங்களுக்கு பள்ளிக்கூடத்துல கட்டாயமா இடம் கொடுக்கணும். இந்த மாதிரியான பொருளாதார பின்னணி இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். எல்லா தரப்பு ஆட்களும் உங்க பள்ளிக்கூடத்துல, அதுக்கு பேர் தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நீங்க டக்குன்னு இன்க்ளூசிவும் நிறைய பள்ளிக்கூடங்கள் மேல அந்த கம்ப்ளைண்ட் தான் இருக்கு, அவங்களுக்குலாம் நீங்க சீட்டு கொடுக்கறது இல்லைன்னு. சேஃப்டின்னு சொன்னீங்க. சேஃப்டி இஸ் a basic human need. அது ஏன் நீங்க ஒரு பிரீமியர் ஃபீச்சரா கொடுக்குறீங்க? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. ஸோ ஆஸ் அ ஸ்கூலா ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து எங்களோட கிட்ஸுக்கு நீங்க சேஃப்டி கொடுக்க வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தைரியமான பேச்சு. வாழ்த்துக்கள். மேம், சேஃப்டி கொடுக்க வேண்டியது ரெஸ்பான்சிபிலிட்டி, பட் சிசிடிவி இஸ் an expensive thing only. இப்போ ஆரம்பத்தில் இவங்க சொன்னப்ப 15 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியருங்கிறாங்க. அப்புறம் கிளாஸ்ல 30 பேர் இருந்தா 2 டீச்சர் 2 கேர் டேக்கர் அப்படிங்கிறாங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னு தான் நான் கேட்கிறேன். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அக்ராஸ் தமிழ்நாடு 30:1 தான் மேக்ஸிமம் ரேஷியோ. நீங்க வைக்கலாம், நீங்க 20 வச்சுக்கலாம், 15 வச்சுக்கலாம், அது உங்களோட பெரியம். நீங்க 30க்கு மேல போக கூடாதுங்கிறது சட்டம். நீ எதுக்கு ரெடியா இருக்க? நான் வந்து டீச்சரா இருக்கேன் சார், பட் இந்த சைடு உட்காந்துருக்கேன் பேரண்ட்ஸ்க்காக. அண்ட் நான் ஒரு பேரண்ட் கூட. அவங்க சொல்றது வந்து 1:30 சொல்றாங்களே சார், அது கிடையாது. 1:50 ஏத்துறாங்க சார். இந்த அவங்க சொல்ற மாதிரி ரேஷியோ கிடையாது. பேசுறான் பாருமா பேச்சு, ஏன் பழப்ப போய் தப்பா பேசுறான்.
ஐயோ அப்பாயா அவங்க டீச்சர்னு சொல்றாங்க. இல்ல சார் 40:1 நாங்க போறது கிடையாது. அந்த ரேஞ்சே நாங்க போறது கிடையாது. அவங்க 30 பேர் தான் ஒரு வகுப்பறையில் மாணவர்களை அகாமடேட் பண்ணணும்னு சட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இல்லங்க, எங்க பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்லாம் 30க்கு மேல கிளாஸ் ரூம்ல நிறைய பேர் இருக்காங்க, கை தூக்கும். இவ்வளவு பேரும் போய் சொல்றாங்களா மேடம்? அப்படி இல்ல. ஓகே, அப்ப அந்த ரேஷியோல இருக்கும்போது டீச்சர் ரேஷியோ எவ்வளவு இருக்காங்கன்னு கேளுங்க சார். இது நம்ம புதுசா இருக்கு. கதையாகுது இது. ஒரு கிளாஸ் ரூம்ல 30க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் அகாமடேட் பண்ணிக்கிட்டு 2 டீச்சர் வச்சுக்கலாமா? கூடாது சார். முடியாது முடியாது. அப்புறம் இவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க? சார் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்க்கும்போது அங்க டிரைவர் இருக்கணும், கண்டக்டர் இருக்கணும், அண்ட் அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு நானி இருக்கணும். ஏன்டா பச்சை போய் பேசுற? இப்போ ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒரு டிரைவர், ஒரு கண்டக்டர், ஒரு நானி, ஒரு ஃபீமேல் நானி கண்டிப்பா இருக்கணும். 3 பேர் இருக்காங்களா? நான் பார்த்தது இல்ல. சாரி, எனக்கு தெரியாது. இல்ல சார், நானி இருக்காங்க. நான் இந்த பக்கமே ஓட்டு போடுறேன். நாங்க எங்க பஸ்ல கண்டக்டர், டிரைவர், அப்புறம் ஒரு நானி வச்சிருக்கோங்கிறவங்களாம் கை தூக்குங்க. உங்க சைட்லயே கை தூக்கலாமா? முகரைய பத்தியா பஸ்ஸுக்கு மாட்ட கண்ணாடி எல்லாம் மாட்டி வந்து ஏன்டா என் உசுர வாங்குறீங்க? உங்களை எல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்கிறேன். எதுக்கு இவ்வளவு காசு வாங்குறாங்க? அப்ப அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லட்டுமே, நான் கேக்குறேன். சார் இதுல என்னன்னா மே மாசம் ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க, அப்பயும் நாங்க 5 பே பண்ணணும். பட் ஆனா மே மாசம் நம்ம டிரைவருக்கு பே பண்ணணும். மே மந்த் நாங்க salary தரணும்ல சார். என்னடா புத்தலாட்டாது? மே மந்த்தும் நாங்க இருக்க டீச்சருக்கு, டிரைவருக்கு, கண்டக்டருக்கு நாங்க salary கொடுக்கணும்ல. மே மந்த் நாங்க salary கொடுக்காம இருக்க போறது இல்லையே. என்ன சரி, அப்ப எங்களுக்கு ஒரு கன்செஷன் கொடுக்கலாம் இல்லையா? உங்களுக்கு அந்த பெட்ரோல் சார்ஜஸ் கம்மி, ஜிபிஎஸ், சிசிடிவி, வாட் எவர் இட் இஸ். அப்படி கேளுங்க. இப்ப கேட்டிங்களே நியாயமான கேள்வி. எப்படிங்க கன்செஷன் கொடுக்க முடியும்? இப்ப நாங்க கன்செஷன் கொடுத்தோம்னா அவங்க salary குறைச்சு நாங்க கொடுக்க முடியுமா? இல்ல நான் டிரைவரோட salary கம்மி பண்ண சொல்ல. பெட்ரோல் சார்ஜஸ் உங்களுக்கு சேவ் ஆறது இல்லையா? நீங்க அதுல எனக்கு கன்செஷன் கொடுக்கலாமே. கரெக்ட்டா சொன்னீங்க. இப்போ ஒரு மாணவன்ட்ட 20,000 வருஷத்துக்கு வாங்குறீங்கல்ல, மே மாசம் வண்டி ஓடல, அப்ப பெட்ரோல் காசு கிடையாதுல, ரைட் தானே? சேலரி கொடுத்துருங்க, பிரச்சனை இல்ல. பெட்ரோல் காசெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் ஆக போறது இல்ல, செலவாக போறது இல்ல. அப்ப எனக்கு அந்த ஒரு மாசத்துக்கு அதை கம்மி பண்ணி கொடுத்தா, கன்செஷன் பண்ணி கொடுத்தா என்ன? என்ன முடியாதா? முடியாது. பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனா அவங்கள்ட்ட திருப்பி ஜாஸ்தி வாங்க முடியுமா சார்? அதை மையமா வச்சு தான் உங்க ரேட்டே ஃபிக்ஸ் பண்றீங்க இல்லையா? ஆமா. அப்புறம் என்ன? அதானே. ஏன்னா நம்ம எல்லாம் பேரண்டேர் சரி பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா வண்டி சேஃப்டியா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நீங்க ஏதோ ஆப்ளிகேஷன் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க இப்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அப்புறம் வண்டி சேஃபா இல்லாம ஏன் காசு கொடுக்கணும்? நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். சேஃப்டிங்கிறது அவங்க சொன்னது மாதிரி மேண்டேட்டரி. அது நம்ம ப்ரீசியஸான ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி ஏன் சொல்றீங்க? அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. சார் எஃப்சி எல்லாம் பண்ணணும்ல. அம்மா என்னமா நீங்க வண்டினா இதெல்லாம் பண்ணதாமா வேணும்? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. அப்ப எல்லாத்துக்கான செலவு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பண்ணுங்க. 11 மாசம் வச்சுக்கோங்க. இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ்னு சொல்லிட்டு 11 மாசம் வச்சுக்கோங்க. அப்ப ஒரு மாசம் உங்க பிள்ளைங்களை வீட்ல தான் சார் வச்சுக்கணும். நம்ம ஒரு மாசம் லூசு மாதிரி பேசுறீங்க. ஒரு மாசம் வீட்ல தான் வச்சிருக்கோம். எனக்கு ஒண்ணும் புரியல, ஆச்சரியமா இருக்கு நீங்க பேசலாம். ஒரு மாசம் வீட்ல தான் வச்சிருக்கோம். அவங்களோட பார்வை அதுல வந்து பிராண்டிங், மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங், அது எதெல்லாம் பிராண்டிங், மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங் பண்ண முடியுமோ அதெல்லாம் காட்டுறாங்க. ஏதோ பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்து பேசினா ரொம்ப ஓவரா பேசு. பளபளப்பான இடம், பில்டிங், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், ஒரு டோம் மாதிரி நான் வைக்கிறேன், இதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணலாம். உண்மையிலேயே குவாலிட்டி கொடுக்கணும்னா எதுல அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா டீச்சர்ஸ். ஊர் விட்டு தான் கரெக்ட். இந்த மெட்ராஸ்க்கு நீதான்டா கரெக்ட். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து படிச்ச பிள்ளைங்க பெரிய பெரிய ஆளுங்களா வந்திருக்காங்க. டாக்டர் சிவன், மயில்சாமி, அண்ணாதுரை, அப்துல் கலாம், இப்படி எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருந்தது இந்த பளபளப்பான டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ், இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், இவங்க சொல்ற இந்த பிராண்டிங், இந்த பளபளப்பு இல்ல. ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது டீச்சர் தான். அவுட் ஆஃப் த வேயா போய் அவங்க மனசுல இடம் பிடிச்ச டீச்சர்ஸ். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அதுக்கு இவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. டீச்சர் சேலரி ரொம்ப கம்மி. இது இவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் மட்டும் கிடையாது. தனியார் பள்ளிகளில் வேலை பார்க்கும் டீச்சர்களின் சம்பளம் மிக மிக குறைவு என்பது ரொம்ப காலமாக முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. இதுல இருந்து என்ன தெரியுது? என்னையா தெரியுது? சில ஸ்கூல்ஸ்ல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு என்னோட மேடுக்கு கொடுக்குற சேலரியோட ஜஸ்ட் 1% கூட தான் டீச்சர் வாங்குறாங்க. பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். அதிகமாக எங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா டீச்சர் மேல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். மாறாக நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்றீங்க? நீங்க சொல்லக்கூடிய இந்த சோகால்டு டூம்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, ஸ்டைலிஷான ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ் மாதிரி ஸ்கூல்ல வைக்கிறதுல, இதுல இன்வெஸ்ட் பண்ணி என்ன ஆக போகுது? ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. 2 lakhs மேல வாங்குறாங்க மேம். ஜேஇ நீட் வாங்குறவங்க 2 lakhs மேல வாங்குறாங்க. அவங்கள பத்தியே பேசலனா அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க உங்க சக டீச்சரோட சம்பளம் என்னன்னு தான் கேட்டுருக்கேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க தம்பி? நான் 5 டிகிரி முடிச்சிருக்கேன் சார். 5 டிகிரி முடிச்சிருக்கீங்க. நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? 40,000.
50,000 அது கம்மினே. அட பாவி. நியாயமான சம்பளமா அது? இப்போ என்னுடைய முதல்ல தெளிவா பேசுனீங்க, இப்ப தடுமாறுறீங்களா? அச்சோ, உளற ஆரம்பிச்சிட்டனே. நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. 5 டிகிரி வாங்கியிருக்கீங்க, பிஎட் முடிச்சிருக்கீங்களா? எஸ் சார். பிஎட் முடிச்சிருக்கீங்க, அப்ப ஆசிரியர் பணி செய்வதற்கான தகுதியோடு இருக்கிறீங்க. எஸ் சார். ஓகே, உங்களுக்கு இந்த சம்பளம் நியாயமானதா? குறைவானது தான் சார். அப்புறம் எப்படி டீச்சர்களுக்கு நல்ல சம்பளம்? சூப்பர். இப்போ உங்களை விட குறைவு தான் நிறைய பேருக்கு. கண்டிப்பா சார். அப்புறம் ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கப்படுதுன்னு எப்படி சொல்றீங்க? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? இதே 10 வந்து அதே ஒரு ஜவுளி கடையில கொடுக்குறாங்க. அதே டிகிரி படிச்ச நாங்க வெளியில போனோம்னா இதை விட அதிகமா எதிர்பார்க்க முடியாது. இல்ல, புரியல. ஆனா எனக்கு என்ன சங்கடமா இருக்குன்னா, நான் அந்த வேலையும் மதிக்கிறேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஜவுளி கடையில வேலை பார்க்கறதுக்கு பதிலா ஸ்கூல்ல வேலை பார்க்கறேன்னு சொல்றது உங்களுக்கே அப்ப குவாலிட்டி எப்படிமா இருக்கும்? சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? எல்லா அக்யூசேஷனையும் டீச்சர்ஸ் மேலேயே வைக்க முடியாது. ஒரு நிமிஷம், மறுபடியும் நான் டீச்சர்ஸ் மேல வைக்கல, உங்க மேல வைக்கிறேன். நானா? என்ன கொடுத்துற நீ? நான் பேசுறதே டீச்சர்களுக்காக தான் பேசுறேன். ஆனா என்ன ஒரு புத்திசாலித்தனம்! அடேப்பா, சோஷியல் மீடியா நரேட்டிவ்ஸோட பக்காவா இருக்கு உங்க நரேட்டிவ். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? டு பி வெரி frank, டீச்சர்ஸ்க்கு அவ்வளோ கொடுத்துட்டா ஸ்கூல் ப்ராஃபிட்ட கம்மி தான் மேக் பண்ணுங்க சார். இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், அதுல யாருக்கு அதிக salary? டாக்டருக்கு. ஏன்? Because he gives the best service. அப்ப அதே தானே இவங்களும் அந்த டாக்டரை உருவாக்குற டீச்சருக்கும் அதுதானே இல்லையா? டெபினெட்லி. டு பி frank, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அவங்களோட ப்ராஃபிட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க விரும்பல. டீச்சர்ஸ்க்கு நிறைய salary கொடுத்து நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். உங்க ப்ராஃபிட் மார்ஜின் குறையக்கூடாதுன்னா கடைசியில குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து அதுக்காக பே பண்ற இவங்களுக்கு நியாயம் இல்லாம போயிடுமே. அப்ப நான் மட்டும் நான் இழிச்ச வாயனா? அவங்க சொல்ற மாதிரி அந்த தரமான கல்வி கண்டிப்பா நான் அவ்வளோ காசு தேவையில்லை சார். என்ன சொல்றான்? என்னோட குழந்தைய அதே மாதிரி தான் இவங்க சொல்ற மாதிரி ப்ரீகேஜி எல்லாமே சேர்த்து 2nd ஸ்டாண்டர்ட் நாங்கள் ட்ரஸ்ட் ஸ்கூல்ல மாத்தி இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அது அருமையா படிக்கிறாங்க சார். பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்களா மேம்? இல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல தான் ட்ரஸ்ட் ஸ்கூல்னு சொல்றாங்க. இன்னைக்கு கல்வி குழந்தைங்க கிட்ட லாபத்துக்காக மட்டும்தான் ஒரு வெளிப்படையா பேசினா, அங்க எப்படி நீங்க குவாலிட்டி எதிர்பார்ப்பீங்கன்னு இந்த பேரண்ட் எப்படி அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க எனக்கு தெரியல. எல்லா சர்வீஸ் ஓரியன்டடுமே பிசினஸ் ஆயிருச்சுங்க சார். இந்த சர்வீஸும் ப்ராஃபிட் பண்றதுல தப்பு இல்லை நான் சொல்லுவேன். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆக்சுவலா நீங்க அதை ப்ராஃபிட்டபிள் பிசினஸா பண்ணலன்னு தான் சர்டிபிகேஷனே வச்சிருக்கீங்க. சட்டமே அதுதான். பட் நான் இதை எதிர்பார்க்கல சார், நானே வந்து மாட்டிக்கிட்டேன் சார். உங்களுக்கு அது சர்வீஸ்ங்கிற கேட்டகரியில அது ட்ரஸ்ட்டுக்கு கீழே தானே நடக்குது. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். உங்களுக்கு அதனால தான் ஜிஎஸ்டி கிடையாது. ரைட் தானே? ஜிஎஸ்டி கட்டுறீங்களா? இல்ல இல்ல. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சுனா தெரியல, இப்படி வந்து மாட்டிட்டேன். நீங்க லைசென்ஸ் வாங்குறதே இது லாப நோக்கத்திற்காக நடத்தப்படுவது அல்லன்னு சொல்லி தான் வாங்குறீங்க. அப்புறம் ஏன்டா? ஏன்? போடா, போய் தொலைங்களேன்டா. ஃபீஸ் வாங்குறது உண்மை சார். தரமான கல்வியை கொடுக்கலன்ற குற்றச்சாட்டை நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு? தரமான கல்வி தான். ஏன்னா அடிப்படையில தரமான டீச்சர்கள் இல்ல, நீங்க இருக்க டீச்சர்களும் ஒத்துக்கிட்டாங்க, பல பள்ளிக்கூடங்களும் ஒத்துக்குச்சு. என்ன பண்றது? அப்ப தரமான டீச்சர்ஸ் தான் கோர். அப்ப தரமான டீச்சர்கள் இல்ல, காரணம் தரமான சம்பளம் கொடுக்கல. அப்ப தரமான டீச்சர்கள் இல்லைன்னா கல்வி தரமா இருக்காது தானே? இதான ரியாலிட்டி. என்ன ரைமிங்கா பேசுற? தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்ச போது சுபம்